சேவலோகத்துக்கு தேடி வந்து இந்த பூ மறக்கிறது இதை கொண்டு தங்குதாவரி என் தாத்தா வைகுண்டம் செல்ல வேண்டும். அவர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். சரியா? இந்த பாரிஜாத மலர ஆமா போனா புறப்படுவோமா? எழுங்கள் சிறுவர்களே, இவ்விதமாகத்தானே நாரதனாகப்பட்டவர் தங்கு துபாவரி தேடி செல்ல தங்கு துபாவரி ஆண்டு வரக்கூடிய அதாவது இப்பொழுதே எம்பெருமான் நாயக்கனுடைய மனைவியாகப்பட்ட இப்பொழுது ருக்மணி சபைக்கு தருவார். அவளா மற்ற கதையறையலாம்.
இந்த நிலையில சபைக்கு மனமார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணம்மா என்னம்மா இருந்தாலும் இந்த சீரான தெய்வீக சபையிலே நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு நீர் வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய வாழைப்பழம் கொய்யாப்பழம் செவ்வாழைப்பழம் மாதுளம்பழம் இத்தனை பழம் இருக்குதா? என்ன வாய்க்கு அக்கு மாறிடுச்சு. ஆமாம்மா ஆமாம்மா. நாட்டின் பெயர் என்ன? இந்த நாட்டுக்கு பேரு கைய வாசிக்கூடாது. நாடோடு குண்டப்பட்டி புது அதே அதே புது இன்னும் பாய்ந்து வரக்கூடிய அதான் சத்திவார் குல பங்காளிகள். சத்திவார் குல பங்காளிகள் நான் தான் சோதல வர சுற்ற வர சம்பளம் வாங்கணுமே எப்படி நானும் பயிர் இல்ல அப்படி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அம்பாளாக விளங்கி வரக்கூடிய குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய வீரமாத்தி அம்மாவுக்கும் அதாவது மாதேஸ்வரன் ஐயனுக்கும் அதாவது வருடா வருட கார்த்திகை மாசம் வந்து அதாவது ஒரு பண்டிகை ஒன்று ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்து இந்த தினமாக சத்திவார் குல பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 5,000 இப்படி நமக்காகவே அதாவது அண்ணா போஜனம் அளித்தது யாரு 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 அர்ஜுனன் அவர்களும் சாந்தியம்மா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்த்து போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை வாரி வழங்கினார்கள். அன்னதானத்தை வாரி வழங்கியவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு ரசிக பெருமக்களும் நமக்காக வேண்டிய அன்பளிப்பு செய்தார் அல்லவா. சொந்த பந்தங்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி வாழ வேண்டும்? போட்டி போட்டி பொன்னடி பாத போட்டி அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையாய் போற்றி போற்றி எங்கள் கண்டி முண்டி சாமுண்டி வேளாளி திரிசூலி எங்கள் சின்ன மாறி பெரிய மாறி வேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரியே அம்மணி ஆதியில பிறந்தவள ஆதிகிட மாத்திரம்மா அடினி மஞ்ச முகத்தழகி மாயனுக்கு தங்கையம்மா நாங்க கூப்பிட்ட தொழிலுக்கெல்லாம் கூட துணை பாருமம்மா சொல்லுக்கெல்லாம் அச்சரமாய் தாரு தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஒன்னா நல்ல தாயே ஒரு தரமா
அழுவுற குழந்தைய அடியில போட்டு மடியில வச்சுக்கோமா. இப்படி நமக்காக அன்பளிப்பு செய்தவர்களும் அன்னபோஜனம் அளித்தவர்களும் கண்டுகளிக்க ரசிக பெருமக்களும் அதாவது நமக்கு உறுதுணையாக இருந்த நம்ம அதாவது வாலிப நண்பர்கள் ஆமா இளம் வாலிபர்கள் ஆமா ஒரேபடியா நாடகம் நடத்தியதுன்னு சொல்லி வசூல் செய்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த ஆண்டவன் கிருபையால இந்த மாதேஸ்வரன் நல்பெற்றோம் இந்த வீரமாத்தியம் நல்பெற்று அனைவரும் குடும்பமும் பட்டி பெருகி பால்பானம் பொங்கி குட்டி பெருகி குடம்பால் பொங்கி நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தாயாகப்பட்ட வீரமாத்தியம்மனையும் இந்த ஐயனாக விளங்கி வரக்கூடிய மாதேஸ்வரன் ஐயனையும் நமது கலைக்குழுவை சார்பாக என்று சொல்லக்கூடிய நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளோம். தீபாவளி எப்படி பிறந்தது? இந்த நாடகத்துல தீபாவளி இந்த நாடகத்துலதான் தீபாவளி பிறந்தது. இந்த நரகாசுரனுடைய நாடகத்திலே யாரு பேர் உங்களுடைய என்ன பேர் என்னம்மா? யாரமோ உங்க பேர் விளக்கமாக வாங்கி வெளியிட்டு போயிட்டு இருக்குதாமா. அதே பொம்பளைய ராகுலன்னு கூட்டியால அம்மா நீங்க யாரு உங்களோட பெயர் என்ன? அம்மா எனது பெயர் தான் ருக்மணி. உங்களோட பெயரோ ருக்மணி. ஆமா அது ருக்மணியாக நான் இருந்தாலும் நான் எப்படி சொன்னவள்? எப்படி என் தந்தையார் யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு பிறந்த எப்படி பிறந்த எதுல பிறந்த பிறந்த இடத்த கொஞ்சம் காட்டாய பார்த்து என்ன பண்ண போற? பார்த்து பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அடி அந்த பீமராஜன் எல்லாம் போக்காடா என்னடி போயிடுச்சு எல்லாம் போக்கலாம் ஆரம்பம்
நான் வந்துட்டும் இல்ல இனிமேட்டு பூச்சி ஆரம்பம். ஆமா ஐயா நீங்க சொல்றீங்க. ஆமா நாடு கோபால் கோபாலு அவங்க கோயிலுக்கு கோயிலுக்கு அம்மா நான் யாருக்கு மகன் புடிடி ஐயோ போறாங்க புடிடி ஐயோ விடாதடி அக்கா வீட்டுக்கு போவதக்கா போயிட்டு 5 நிமிஷம் வந்துடணும். எங்கடி போறாங்க எல்லாம் அவசர வேலைக்குதான். ஆமா என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? என் தந்தையாரோ கதா பீமராசன். உண்மைதான். உங்க தாயார்? என் தாயாரோ ருக்மி அம்மையா. ஆமா அப்படி பீமராஜா பீமராஜனுக்கு ருக்மி அம்மையா இருக்கும். நாங்க எத்தனை பேர் இறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? ரணமாக விளங்கி வரக்கூடிய விரும்பாத அரசு நிற்கிறார். என்னுடைய ருக்மணி உங்க பேரும் ருக்மணி. அப்படி ருக்மணியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்து நான் கல்வி பருவத்திற்கு மங்கை பருவம் அழைத்த பிறகு சாதாரண திருமணம் ஆக வேண்டும் அல்லவா? என் கணவர் யார் தெரியுமா? யாரு? கோகுலத்து மன்னன் கோபால கண்ணன் எம்பெருமாள் மாயக்கண்ணனை நான் மாலையிட்டேன். எம்பெருமாள் மாயக்கண்ணனை? உண்மைதான். சரி. ஆமா நான் மட்டுமா மாலையிட்டேன்? என்னடி எனக்கு முன்பதாக என் அக்காவாக விளங்கி வரக்கூடிய சத்தியபாமா எனக்கு முன்பதாக திருமணம் செய்து சத்தியபாமா. ஆமா எங்க அக்காவை கல்யாணம் செய்து நான் அவரு மேல ஆசைப்பட்டன ஒரு காரணத்துக்காக எங்க அக்கா என்னையே அவருக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. யாராவது செய்வாங்களா? எதுல வேணா பங்கு தருவாங்க. புறத்தனுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கா கொடுத்த எனக்காக பாதிக்கு பாதி கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா உலகத்துல எத்தனையோ பேர் அக்கா தங்கச்சிக்கு வாழ்ந்துருக்கலாம். கூட பிறந்தவங்க ஒன்னா வாழ்றது பெருசு இல்ல. ஆனா எங்கேயோ பிறந்து ஒரு ஆம்பளை 2 பெண்கள் திருமணம் செஞ்சா சந்தோஷமா வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. ஆனா நாங்க சந்தோஷமா வாழ்றோம். நீங்க சந்தோஷமா? ஆமா. எப்படி தெரியுமா? ஷிஃப்ட் கணக்கு போட்டிருப்பீங்க. ஆமாடி. எப்படி தெரியுமா? வாரத்துல எத்தனை நாள்? வாரத்துல 7 நாள். 7 நாள் 3 நாள் என் வீட்லயும் 3 நாள் எங்க அக்கா வீட்டுல இருப்பாங்க. 3 நாள் உங்க வீட்டுல 3 நாள் அவர் வீட்டுல. ஆமா 3 6 ஆகி போச்சு. ஆமா ஒரு நாள் வாடகைக்கு போயிருவாங்க. அப்படியெல்லாம் இல்லடி. என் வீட்டுக்கு வந்த உடனேயும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏங்க நான் சின்ன பொண்ணு, எனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபு இருக்குது. எங்க அக்கா மூத்தவன், எங்க அக்கா வீட்டுக்கு போங்க, நான் எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். எங்க அக்காவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நான் அனுப்பிடுவேன். எங்க அக்கா என்ன பண்ணுவா தெரியுமா? ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன, நம்ம தங்கச்சி சின்ன பொண்ணு, அவ வீட்டுல போய் சந்தோஷமா இருக்குன்னு எங்க அக்கா என் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தங்கச்சிக்கு போய் முதல்ல பழி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் ஒற்றுமடி. அது மட்டும் கிடையாது. நான் எங்க அக்கா நான் கல்யாணம் பண்ணது நாங்க ஒன்னாத்தான் வாழ்ந்தோம். என்ன நாங்க ஒன்னாத்தான் சாப்பிடுவோம். அந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு, ஒன்னாத்தான் இருப்போம். நாங்க இணை பிரியாத வாழ்வோம். எப்படி தெரியுமா? என் மனசுல ஒரு பொருள் மேல ஆசை வந்துன்னா வச்சுக்கோ, நான் வாய் திறந்து சொல்றதுக்குள்ள எங்க அக்கா எனக்காக விட்டு கொடுப்போம், வாங்கிட்டு வந்து தருவா. வாய் திறக்கிறதுக்குள்ள வாயில் விட்டுருவாங்க. அந்த புடவைய பார்த்து இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாவே எங்க அக்கா நான் சாய்த்தம் சொல்ல மாட்டேன். அக்கா எனக்கு அந்த புடவை வேணும்னு நான் கேட்க மாட்டேன். அந்த புடவை நான் ஒரு நிமிடம் கண்ணு விட்டு பார்த்தா போதும், நம்ம தங்கச்சிக்கு இந்த புடவை பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த புடவை அப்படியே எனக்காக வாங்கிட்டு வந்துருவா. உங்க அக்கா? ஆமா எனக்காக எங்க அக்கா விட்டு கொடுப்பா. எங்க அக்காவுக்காக நான் விட்டு கொடுப்பேன். நாங்க 2 பேரும் வெவ்வேறு வயசுல பிறந்திருந்தாலும் 2 கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி நாங்க வாழ்ந்து வரோம். 2 பேரும் மாற்றி மாற்றி விட்டுருவீங்க. ஆமா இந்த மேல ஆவாதாயம். ஆமாம்மா அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த தினமாக நான் வந்தேன்ல, என்ன காரணம்? என்ன காரணமா இந்த தினம் எங்க அக்கா வீட்டுல இருந்து என் கணவர் என் வீட்டுக்கு வரக்கூடிய நாள் இருந்து. ஓ இன்றைய தினம். ஆமா உங்களோட பங்கு. அதனால சேர்த்து காசு அப்படின்னா பச்செல்லாம் எடுத்து நஷ்ட காசு பெற்று அவர் எதிர்பார்த்து காசு கொடுத்து அவர் வந்தார் என்ற என் அழைத்து வருகிறாய். அழைத்து வரணும்மா. இந்த கதை எப்படி இருக்க? தங்கு துபாபரி ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் மாயக்கண்ணன் சபைக்கு தருவார். ஆனால் மற்ற கதை